வணக்கம் நண்பர்களே. எங்கள் நியூயார்க் இலக்கிய பெருவிழாவின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த காணொளியை பதிவிடும் போது ஒவ்வொரு விமானமும் 5 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாகிக் கொண்டிருக்கும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை கடந்து இந்த விழா சிறப்புற நிகழும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் இதை ஒருங்கிணைப்பவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள், மிகுந்த திறமையுடன் இவற்றை செய்திருக்கிறார். ஒவ்வொரு சிறு விஷயமும் முன்னரே யோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எவருமே இதற்கு இத்தகைய நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் அல்ல. எங்களுக்கு இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து நியூயார்க்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது சாதாரண விஷயமும் அல்ல. ஆகவே இந்த நிகழ்ச்சி இதன் வெற்றியை பல்வேறு சோதனைகள் வழியாகத்தான் சந்திக்கவிருக்கிறது. இந்த தருணத்திலே எனக்கு வந்த ஒரு கடிதத்திற்கான பதிலை தான் அளிக்க வேண்டியிருக்கிறேன். அந்த நண்பர் எனக்கு எழுதியிருந்தார். இந்த நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்ட கணத்திலிருந்து இதற்கு எதிராக யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விஷயங்களை மட்டுமே ஆர்வமாக படித்து அவற்றை மட்டுமே திரட்டி கொண்டிருந்திருக்கிறார். விவாதங்களிலே இதற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து ஆவேசம் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வயது 25க்குள்ள தான். திடீரென்று ஒரு தருணத்திலே அவருடைய அப்பா அவருடைய கேட்டபோது அவருக்கு தோன்றியது, நீ ஏன் இவ்வளவு பதற்றம் இதற்கு எதிராக இருக்கிற என்று கேட்டபோது, ஏன் எனக்கு என்ன காரணம் என்று அவரை யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய தன் வெளிப்பாடு வந்தது. ஒரு பெருஞ்செயல் நடக்கும்போது இயல்பிலேயே ஏன் எனக்கு எதிர்மறை மனநிலை வருகிறது, அதை எதிர்க்கன்னு ஏன் தோன்றுகிறது என்று அவரை கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னார், அந்த மனநிலையை பற்றி நான் ரொம்ப யோசித்தேன் சார், எனக்கு பயமா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா காலகட்டத்திலும் நான் அப்படிதான் இருந்திருக்கேன் என்று எனக்கு தோன்றியது. என்னுடைய சூழல் எனக்கு அப்படிதான் பயிற்சி கொடுக்கிறது. எந்த ஒரு பெரிய செயலானாலும் எந்த ஒரு அரிய செயலானாலும் உடனடியாக அதை மட்டம் தட்டணும், அதுக்கு எதிராக நிற்கணும், அதை கேலி பண்ணணும், அதை அதை ஏதோ ஒன்று அதுக்கு எதிராக நிற்கணும். கேலி பண்ணுவது வழியாக அதுக்கு விட பெரிய ஆள் நான் கற்பனை பண்ணிக்கணும், மட்டம் தட்டுவது வழியாக நான் ஒரு ஆள் தான் சொல்லிக்கணும். இதுதான் எனக்கு கற்பிக்குது. நான் இயல்பில் இந்த மாதிரி ஒரு பைத்தியாரத்தனமான ஒரு இருண்ட மனநிலையில தான் நான் இருந்துட்டு இருக்கேனே என்று அவர் எனக்கு சொன்னார். அதன் பிறகுதான் நான் என்னை பற்றி யோசித்தேன். நான் எதுவுமே செய்தவன் அல்ல. நான் என்னை பற்றி உயர்வா நினைத்து கொண்டிருக்கிறேன். உலகத்தின் மையமாக நான் என்ன நினைக்கிறேன். உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலி, உலகத்திலே மிகப்பெரிய படைப்பாளி, எல்லாமே நான் தான். ஆனா நான் எதுவுமே நடைமுறையில செய்தது கிடையாது. 4 பேர் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு சாதனை என்று ஒன்று கிடையாது. சாதனை என்று எதிர்காலத்திலும் வந்து என்ன ஒன்னால் செய்ய முடியாது என்ற எண்ணத்தினால் தானா நான் இந்த அளவு நெகட்டிவ் ஆகிறேன் என்று அவர் கேட்டிருந்தார். நான் சொன்னேன், அப்படி இல்லை. இந்த மனநிலை நம்முடைய சமூகத்தால் பேணி வளர்க்கப்படுகிறது. இது ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சமூகம் அடையக்கூடிய இயல்பான மனச்சிக்கல் அது. பிறகு இந்த மனநிலையை வளர்ப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் 50-60 வயது தாண்டியவர்கள். 50 தாண்டியவர்கள் பெரும்பாலும் இனி தாங்கள் வாழ்க்கையில் எதையும் அடையப் போவதில்லை, எதையும் சாதிக்கப் போவதில்லை என்ற உறுதி கொண்டவர்கள். ஆகவே எதுவுமே சாதிக்கப்பட முடியாது என்ற எண்ணத்தை அடைவார்கள். எந்த ஒரு பெருஞ்செயலையும், எந்த ஒரு கனவையும், எந்த ஒரு முயற்சியையும் மட்டம் தட்டக்கூடிய இடத்துக்கு இயல்பாக சென்று சேர்வார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியே இல்லை. ஒருத்தர் வீட்டுல ஒரு ஊர்ல ஒரு வீடு கட்டுறாருண்டா கூட 50 பேர் வந்து வீடு கட்ட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுவாங்க. அல்லது வீடு கட்டுறதை பத்தி ஏதாவது புரணி பேசுவாங்க. ஒரு சின்ன கல்யாணத்தையே கூட அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த மனநிலை நம்முடைய சமுதாயத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே அது இயல்பாக நீங்க பிரதி செய்றீங்க, இயல்பாக வெளிப்படுத்துறீங்க. அது உங்களுடைய ஆளுமை கோளாறு அல்ல. உங்களிடம் படிந்திருக்கக்கூடிய சூழலின் களிம்பு மட்டும்தான். ஒரு ஃபங்கஸ் மாதிரி திறந்து வைத்த எந்த தோலிலும் ஃபங்கஸ் வந்து படிகிறது மாதிரி தான். அப்படி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வருவது என்பதே ஒரு பெரிய விடுதலை. அந்த விழிப்புணர்வு நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்க விடுதலையை நோக்கி முதல் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். பெருஞ்செயல்களை கண்டு உங்களுடைய உள்ளம் இயல்பாக என்ன எதிர்வினை ஆற்றுகிறது என்று பாருங்கள். மகிழ்ச்சி அடைகிறதா? அதனுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு ஏற்படுகிறதா? அதில் ஏதேனும் வகையில் ஒரு சிறு பங்கை ஆற்ற வேண்டும் என்று தோன்றுகிறதா? அந்த பெருஞ்செயலை உங்களோட ஒப்பிட்டு உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்கிறீர்களா, இல்லது உங்களை உயர்த்தி கொண்டு நீங்கள் அதனுடன் சென்று சேர்கிறீர்களா? எந்த பெருஞ்செயலும் பகுதியாக நான் ஒரு துளியேனும் நான் செய்ய வேண்டிய என்ற எண்ணம் இருக்கிறதா? அந்த பெருஞ்செயல் செய்யும் நபர்கள் பெரியவர்கள், நான் தாழ்ந்து வந்த தாழ்வுணர்ச்சி ஏற்படுகிறதா? இந்த கேள்வி நீங்களே உண்மையில் கேட்டுக்கொள்ளுங்கள். காந்தி அவருடைய மகத்தான செயல்பாடுகளை தொடங்கும் போது லட்சக்கணக்கானவர்கள் கூட சென்றார்கள், கோடிக்கணக்கான அதை எள்ளி நகையாடி இருப்பார்கள். இதில் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான். இந்த புரிதலை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் நம் சூழலில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான மனநோயிலிருந்து விடுதலை அடைவதற்கான முதல் காலடியை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்றுதான்
அர்த்தம். வாழ்க.